பெருமாள் முருகன் சிறுகதைகள். விதானம். வாசிப்பது சந்தீப். மைதானத்திற்குள் அடர் இருள் குவிந்து தாக்கத் தயாராய் நின்றிருந்தது. அதனுள் இறங்கி நடக்கத் தயக்கமாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் அவனைத் தொடர்ந்தாள். சாலையில் நடந்த உரையாடல் அறுபட்டு மெளனம் சூழ்ந்தது. மைதானத்திற்குள் அவன் இறங்குவான் என்பதை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பேச்சைத் துண்டிப்பதன் மூலம் அந்த ஏமாற்றத்தை வெளிப்படுத்த விரும்பினாள். சாலையின் மஞ்சள் விளக்கொளிக்கு பழக்கப்பட்டிருந்த கண்கள் இருள் வெளிச்சத்திற்கு இணங்காமல் தடுமாறின. இந்த நேரத்தில் மைதானத்திற்குள் நடப்பது சரியானதல்ல என்று அவரிடம் சொல்லிவிட விரும்பினாள். ஏனோ பேச்சு வரவில்லை. பகலில் பெரும்பாலும் மைதானத்தை கடந்து பேருந்து நிறுத்தத்திற்குச் செல்வதுதான் எல்லோரின் வழக்கமும். சாலையைச் சுற்றிக் கொண்டு போவதை விடவும் இது குறுக்கு வழி. சிறு பையன்கள் எப்போதும் விளையாடிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்குள் நுழைந்து செல்வது கடினமல்ல. எப்போதாவது பெரிய பையன்களுக்கான கிரிக்கெட் போட்டி நடக்கும். அந்தச் சமயத்தில் மட்டும் சாலையைச் சுற்றித்தான் போக வேண்டியிருக்கும். பகலில் இதற்குள் நடப்பது மனதிற்கு இதமாக இருக்கும். வானத்தை மறைத்து நிற்கும் பல்கலைக்கழக கட்டடங்களையும் அரசாங்க அலுவலகங்களையும் கடந்ததும் சட்டென விரியும் மைதானம் ஆகாயத்தின் பரப்பை உணர்த்துவதற்காகவே அமைந்திருப்பது போலிருக்கும். கண்களை உயர்த்தி வெட்ட வெளியை பார்த்துக் கொண்டே நடப்பாள். மேகங்களின் விதவிதமான உலாவலை விடவும் எப்போதாவது தென்படும் பறவைகள் அவளுக்கு பிடிக்கும். அதுவும் வெகு உயரத்தில் புள்ளியாய் சிரித்து தெரியும் பறவையைக் கண்டுகொள்ள அவள் எடுக்கும் சிரமம் அதிகமாயிருக்கும். பையன்கள் எரியும் பந்து அருகில் விழும்போது எடுத்து வீசுவதும் பிடிக்கும். இதுவரைக்கும் இப்படி இருளில் நடந்ததில்லை. மைதானத்தின் பரப்பு வெளிப்படாத இருள். வான் பரப்பிலும் மீன்களற்ற இருள். மைதான வெளியே தீவிரமாக அழைத்து நிற்கும் இருளைப் பிளந்து கொண்டுதான் நடக்க வேண்டியிருந்தது. அவளுடைய வழக்கமான நேரம் எப்போதோ கடந்து போய்விட்டது. இனி என்ன? இன்னொரு 10 நிமிடம் தாமதமாவதில் ஒன்றும் ஆகிவிடாது. ஏற்கனவே தொலைபேசியில் விடுதிக்கு தகவல் சொல்லியிருக்கிறாள். போனதும் சொல்ல வேண்டிய காரணங்களும் சமாதானங்களும் மனதில் முன்பே உருவாகிவிட்டன. அவளுடைய நேரத்தை கணக்கில் கொண்டே அவன் மைதான வழியைத் தேர்ந்தெடுத்திருக்கலாம். வழக்கம்போல் இந்த இடம் வந்ததும் கால்கள் மைதானத்திற்குள் தாமாகவே இறங்கியிருக்கலாம். அவனுடன் பேச்சைத் தொடர்வதற்கான வழிகளை அவள் மனம் திறக்கத் தொடங்கியது. நடக்க நடக்க இருளின் இறுக்கமும் சற்றே இளகுவது போலப்பட்டது. அவன் நடப்பது இருள் அசைவுகளாய் தோன்றிற்று. அவன் நாளைக்கு சமர்ப்பிக்க இருக்கும் ஆராய்ச்சிக் கட்டுரையைப் பற்றி பலமுறை பேசியாயிற்று. அதன் தட்டச்சுப் பிழைகளைத் திருத்தும்போதும் நகல்களைப் பக்கம் மாறாமல் ஒவ்வொன்றாக அடுக்கும் போதும் வரிவிடாமல் கருத்துச் சொல்லியாயிற்று. பல்கலைக்கழக வரம்பை சிறிதும் மீறாமல் அவன் கட்டுரை அமைந்திருக்கிறது. எனினும் விமர்சனத்தை பொருட்படுத்தியதாகவே தெரியவில்லை. ஒரே ஒரு முறை மட்டும் பல்கலைக்கழக வரம்புக்கு உட்பட்டுத்தான் எழுத வேண்டியிருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளும் தொனியில் பேசினான். அதற்கு மேல் அவனிடம் எதைப் பற்றிப் பேச? இதுவே நாகராஜனாக இருந்தால் விவாதம் தீராது. நாகராஜன் அவளுடைய விமர்சனம் ஒவ்வொன்றையும் கூர்மையான காரணங்களோடு மறுப்பான். இயலாத போது யோசிக்கவும் யோசித்து மாற்றிக்கொள்ளவும் செய்வான். அவனோடு பேசும்போது விஷயங்கள் ஊறிக்கொண்டே இருக்கும். கருத்தரங்குகளில் அவள் உண்மையாகவே கேள்விகள் கேட்கும்போது பாராட்டவும் இருப்பைக் காட்ட கேள்விகளை உருவாக்குகையில் எரிச்சல் படவும் அவனால் முடியும். நாகராஜனைப் போல இவன் இல்லை. இருக்கவும் வேண்டியதில்லை. மேலோட்டமாக எத்தனை படிகள் எடுத்தாய், பக்கம் மாறாமல் இருக்கிறதா என்கிற புற விஷயங்களோடு நிறுத்திக் கொள்ள வேண்டியதுதான். கடுமையான தொனியில் எதுவும் சொல்லிவிட்டால் இந்த பெண்ணியம் நமக்கு ஆகாது என்று ஒரே வார்த்தையில் முடித்துக் கொள்வான். முன்னால் நடந்தவன் அவளுக்காகச் சற்றே நின்றிருப்பான் போல. அருகில் வந்ததும் மெல்லக் கையைப் பற்றிக் கொண்டான். மிகுந்த முரடாகவும் இல்லாமல் மென்மையாகவும் தோன்றாமல் இருந்தது அவன் கை. பிடிப்பில் சிநேகபாவம் நிரம்பியிருந்தது. இருளில் அவளை பொறுப்பாக அழைத்துச் செல்ல கடமைப்பட்டவன் போல நடந்து கொண்டதை நினைத்து மெலிதாகச் சிரித்தாள். கையை உதறிக்கொண்டு, என்னால் தனியாக நடந்து வர முடியும் என்றால் பொசுக்கென்று சுருங்கிப் போவான். அவன் முகக்கொருக்கும் இருளில் தீவிரமாகச் செல்ல இயலவில்லை.
ஒருவேளை இருளில் அவன் பிடியை விட்டுவிட விரும்பவில்லை போலும். அவளை பேருந்து ஏற்றிவிடுவதோடு நிற்க மாட்டான். கூடவே விடுதி வரைக்கும் வருவான் என்று தோன்றிற்று. அப்படி வருகிறேன் என்றால் வேண்டாம் என்று கண்டிப்பாக மறுத்துவிடுவதா, வரட்டும் என்று விட்டுவிடலாமா என்பதை முடிவு செய்ய இயலாமல் மனம் தடுமாறிற்று. பின் அதை பேருந்து ஏறும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒத்திப் போட்டாள். அநேகமாக மைதானத்தின் மையத்தை அவர்கள் அடைந்திருக்க வேண்டும். சாலை வெகு தூரத்தில் இருப்பது போல தோன்றிற்று. சாலை விளக்குகளின் வெளிச்சம் கொஞ்சமும் படாத தூரத்தில் அவர்கள் இருப்பதாய்ப்பட்டது. அவன் பிடி இன்னும் இறுகுவதை உணர்ந்தாள். ஆனால் அவன் நடைவேகம் மட்டுப்பட்டிருந்தது. குளுமையான காற்று உடலை சிலிர்க்க செய்துவிட்டு போயிற்று. அதனூடே அவன் குரல் ரொம்ப பயமா இருக்குதா என்று கேட்டது. எதற்கு பயப்பட வேண்டும்? அவள் பதிலேதும் சொல்லவில்லை. இதழ்கடை சிரிப்பு அவனுக்கு தெரிந்திருக்காது. பயப்படாத, கூட நானிருக்கரன் என்றான் மீண்டும். இப்போது அவளால் சற்று சத்தமாகவே சிரிக்க முடிந்தது. யாமிருக்க பயமேன்னு சொல்றியா என்றாள். அவள் குரலில் ஏற்றியிருந்த கேலியை அவனால் உணர முடிந்தது. அதனால் மிளனமாகப் போனான். காலடியில் பட்டது கிரிக்கெட் விளையாடும் இடம் போலிருந்தது. எப்போதும் அந்தப் பகுதி மட்டும்தான் துளி புல்லும் இன்றிச் சுத்தமாக வைக்கப்பட்டிருக்கும். அவன் பேசாவிட்டாலும் கைப்பிடியை விடவில்லை. அவனின் மெதுநடையை அறியாமல் முன்பு போல நடந்து அவன் கால்களுக்குள் சிக்கி விழுந்துவிட எத்தனித்தாள். எதற்காக இவ்வளவு மெல்ல நடக்கிறான்? கிண்டல் செய்ததில் ரொம்பவும் காயம்பட்டு விட்டானோ? சகஜமாக்க ரொம்பவும் முயன்று பார்த்தாள். இருட்டுல இதுக்குள்ள நடக்கிறதும் கூட சுவாரஸ்யமாகத்தான் இருக்குதில்ல என்றாள். அவன் இம் என்று முனங்குவது போல கேட்டது. இன்னைக்குத்தான் நான் முதல்ல என்றதற்கும் அவனிடம் இருந்து பதில் இல்லை. நீ வந்திருக்கறையா என்றாள். அதற்கும் இம் என்றுதான் பதில் வந்தது. அவனை மேற்கொண்டு பேச வைக்க என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. சுற்றிலும் நோட்டமிட்டாள். மைதானத்தின் மேற்குப் பக்கம் மட்டும் முடிவற்ற இருள் தெரிந்தது. எங்கே வெளிச்சம் தொடங்குகிறது என்றே தெரியவில்லை. அந்தப் பக்கம்தான் சாக்கடை ஆறும் அதனோரத்தில் அளவற்ற குடிசைகளும் நிறைந்திருப்பதை நினைத்துக் கொண்டாள். அவன் விரல்கள் நடுங்குவதாகப்பட்டது. உள்ளங்கையில் லேசான வியர்வை பிசுபிசுப்பும் தெரிந்தது. மேலும் அழுத்தமாக பற்றிக் கொள்வதன் மூலம் அதை மறைக்க முயல்வதை அவள் உணர்ந்தாள். பயமா என்று அவளைக் கேட்டவன் தானே பயந்து நடுங்குகிறான் போல. மைதானத்தைக் கடந்து சாலைக்கு ஏறுவதற்கு முன்னால் பெரிய அரசமரம் ஒன்றிருக்கிறது. பகலிலேயே அதன் நிழல் ஒரு துளி ஒளியையும் கசியவிடாது. இருள் ஒளிந்து கொள்ள பகலில் இடம் கண்டுபிடித்துவிட்டதைப் போலத் தோன்றும். அதை நினைத்து பயப்படுகிறானோ? இவ்வளவு நாட்கள் அவனோடு பழகியும் அவனுடைய குடும்பப் பின்னணியைப் பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளாத தன் பொறுப்பின்மையை கடிந்து கொண்டாள். அவன் கையை விடுவித்துக் கொள்ளாமலே தைரியம் சொல்லும் முறையில் இன்னொரு கையால் அவன் விரல்களைப் பற்றித் தடவினாள். வெளிப்படையாக தைரியம் சொல்லப் புகுந்தால் அவன் உடைந்து போய்விட நேரிடலாம். பெண்ணிடம் இருந்து தைரியம் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் தன் கோழைத்தனத்தை எண்ணி நொந்து கொள்ளலாம். எதுவும் பேச வேண்டியதில்லை என்ற அவளது தீர்மானத்தையும் மீறி சற்றே இரக்கத்தோடு கூடிய குரல் எம்பா என்று இழுத்து நின்றது. அவன் விரல்கள் இன்னும் ஊறியிருந்தன. மெல்ல ஒண்ணுமில்ல என்றான். ஆனால் அவளோடு மிகவும் நெருங்கியிருந்தான். அவன் தோள் அவளை அழுத்தியது. சட்டென்று இருள் கூடியது போன்றிருந்தது. ஒருவேளை மரத்தடியை நெருங்கிவிட்டிருக்கலாம். அவன் மூச்சு விடுவது கூட அவளுக்கு தெளிவாகக் கேட்டது. அவன் முகமும் கூட வியர்த்திருக்க வேண்டும் என ஊகித்தாள். அருணா என்றான். கிசுகிசுப்பாக காதுக்குள் அவன் குரல் வந்து விழுந்தது. பதற்றமும் கனிவும் கலந்திருந்த குரல் வித்தியாசமாகப்பட்டது. தூரத்தில் இருக்கும்போது மட்டும்தான் பெயரைச் சொல்லி அழைப்பான். நீ என்பதுதான் அவனுடைய வெளியாக இருக்கும். மீண்டும் அருணா என்றான். இப்போது அழைப்பில் அழுத்தம் கூடியிருந்தது. என்னவோ சொல்ல வருகிறான். அதற்கு என்ன தயக்கம்? என்ன என்றாள். அவனிடம் சொற்கள் தீர்ந்துவிட்டனவா? சொற்களை மனதிற்குள் தேடுகின்றானா? ஒன்னு கேட்கட்டுமா
என்றான். என் கேளு. அதற்கு மேல் எதுவும் வரவில்லை. எதுவோ வந்து தொண்டைக்குழியில் நின்று தவித்தது. அவள் சாதாரணமாகவே சொன்னாள். வந்து. திடீரென்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டவனாய், நீயும் நாகராஜனும் அடிக்கடி ஜாலியா இருப்பீங்களா என்றான். தடுமாறிய குரல் சொற்களை உடைத்தது. அவன் கேள்வி உடனே புரிபடுவதாயில்லை அவளுக்கு. அதை உள்வாங்கிக் கொள்வதற்குள், நாம 2 பேரும் ஒரு நாளைக்கு ஜாலியா இருக்கலாமா என்றான். சட்டென முடித்துவிட்டான். அவன் சொல்ல வந்ததை தெளிவாகச் சொல்லிவிட்டதாக பட்டிருக்க வேண்டும். இப்போதுதான் அவளுக்கு அவன் முதல் கேள்வியின் பொருளும் சேர்ந்து புரிந்தது. கையை விடுவித்துக் கொண்டாள். சிரித்தாள். வேர்வை பிசுபிசுப்பை உதறிவிட்டு கைகளைத் தட்டிக்கொண்டு சிரித்தாள். கட்டக்கடங்கா சிரிப்பு இருள் துளைத்து மரக்கிளைகளில் மோதிற்று. பறவைகள் கத்தத் தொடங்கின. அவன் இருளில் கரைந்து போயிருந்தான். இந்தியா டுடே, நவம் 22, 2000. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.